வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிங்கிலிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புற்று நாகவல்லியம்மன் திருக்கோவிலில் 8ஆம் ஆண்டாக 175 பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆயிலச்சேரி ஊராட்சியைச் சேர்ந்த கன்னிகாபுரம் பகுதியில் சிங்கிலிக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ புற்று நாகவல்லியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் இன்று இரவு 8ஆம் ஆண்டாக காப்பு கட்டி விரதமிருந்த 175 பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம் செய்யப்பட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் பால்குடம் ஊர்வலம், காப்பு கட்டுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது. சனிக்கிழமை சிறப்பு அபிஷேகம், அம்மன் பூங்கரம் திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி, மதியம் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி, அம்மன் திருப்பதியம் வர்ணித்தல், அழகு தரித்தல், அக்னி கப்பரை எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிங்கிலிக்குப்பம் கங்கையம்மன் ஆலயத்தில் இருந்து அம்மன் பூகரகம் அலங்கரித்து ஸ்ரீ புற்று நாகவல்லியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது. இதன் பின்னர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதியம் அழகு பானை எடுத்தல் உடன் யாகம், தீமூட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை கிராம எல்லையில் காப்பு கட்டி விரதமிருந்த குமார மக்கள் எனப்படும் பக்தர்கள் புனித நீராடினர். இதன் பின்னர் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கிராம எல்லைக்கு சென்று குமார மக்கள் எனப்படும் பக்தர்களை கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் கோவிலின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் 175 பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் நிர்வாகி பன்னீர்செல்வம் தலைமையில் கன்னிகாபுரம், சிங்கிலிக்குப்பம் ஆலய திருப்பணி குழுவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள், பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.